வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பிரதமர் மோடி படம் வைத்து பாரத் ஜன்தன் யோஜனா திட்டம் என்ற பெயரில் வந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்த துணி வியாபாரி வேல்பாண்டி இவர்தான். நாட்டு மக்களுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். இதன் மூலம் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் வங்கி சேமிப்பு கணக்கை தொடங்கிக் கொள்ளலாம். இந்த நிலையில் பிரதான் மந்திரி என்ற வார்த்தைக்கு பதிலாக பாரத் என்பதை சேர்த்து பாரத் ஜன்தன் யோஜனா திட்டம் என்ற பெயரில் மோசடி நடந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த வேல்பாண்டி என்பவர் துணி வியாபாரம் மற்றும் ஸ்கிரீன் பிரிண்டிங் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் ஃபேஸ்புக் பக்கத்தில் பொழுதுபோக்கிய போது இந்திய மக்கள் அனைவருக்கும் தலா 5000 ரூபாய் இலவசம் என்ற வாசகத்துடன் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரம் வேல்பாண்டியின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிரதமர் மோடியின் புகைப்படம், டிஜிட்டல் இந்தியா லோகோ, இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக முத்திரை என மத்திய அரசின் திட்டங்களுக்கான அத்தனை அம்சங்களுடனும் போதாக்குறைக்கு பாஜகவின் தாமரை சின்னமும் இருந்ததால் அதை மத்திய அரசின் விளம்பரம் என்றே நம்பியிருக்கிறார் வேல்பாண்டி. மத்திய அரசின் மூலம் 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட வேல்பாண்டி தனக்கான 5000 ரூபாயை வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதில் உள்ள இணைய வழி லிங்கை கிளிக் செய்தது மட்டுமின்றி அதில் கேட்கப்பட்ட OTP மற்றும் வங்கி கணக்கு விவரங்களையும் பதிவிட்டிருக்கிறார். பிறகென்ன 5000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்த்த வேல்பாண்டிக்கு அடுத்த கணம் அதிர்ச்சியாய் மாறியது. அவரது வங்கி கணக்கில் இருந்த 2997 ரூபாய் எடுக்கப்பட்டு விட்டது என்ற குறுஞ்செய்திதான் வந்தது. ஐயா மோடி படம் போட்டிருந்தது, கீழே தாமரை படம் போட்டிருந்தது. அதில் வந்து ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் போட்டிருந்தது. அதை நம்பி அந்த லிங்கை தொட்டேன். உங்களுடைய OTP வருது, அதை அனுப்ப சொன்னாங்க. அனுப்பிட்டேன். அனுப்பின 2வது நேரத்தில் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க. அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்த 2வது நிமிஷமே என்னோட அக்கௌண்ட்லேருந்து 3000 எடுத்துட்டாங்க. மெசேஜை பார்த்த பிறகுதான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த வேல்பாண்டி வங்கி மேலாளரிடம் புகார் அளித்தது மட்டுமின்றி இது போன்று பலரும் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்திருக்கும் உண்மையையும் தெரிந்து கொண்டார். இது போன்ற மோசடி விளம்பரங்கள் மூலம் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பு. IOB மேனேஜர் சொன்ன அவர் உடனே கம்ப்ளைண்ட் எழுதி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். பணம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தார். இதே மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்திருக்கு. ஏகப்பட்ட மக்கள் இதை பாதிப்படைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.